ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். நம்ம ஸ்கூல் போகிறோம், ஒரு டிகிரி வாங்குகிறோம், வேலைக்கும் போகிறோம். ஆனால் இன்னும் ஏன் இந்த மணி ப்ராப்ளம்? ஒருத்தன் ரிச் ஆகிட்டே இருக்கான், இன்னொருத்தன் லைஃப் முழுக்க ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸ்கூலில் யாரும் கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயம் இருக்குது, எப்படி பணக்காரன் ஆகணும். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏன் பணம் கையில் நிற்கலை? நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் மாதம் முடிஞ்சால் பேலன்ஸ் 0 தானே. சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை. ஏன்? இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு மணி திங்கிங் மாறி இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரண புக் சம்மரி இல்லை, இது ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் ஸ்டோரி. இந்த வீடியோ முழுக்க ரிச் டேட் புவர் டேட் புக்கில் இருக்க ஐடியாஸை ஸ்டோரி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த புக்கில் ஒரு டேஞ்சரஸ் ட்ரூத் இருக்குது. புவர் பீப்புள் ஏன் புவர் ஆகிறாங்கன்னு இது ஸ்கூலில் கூட கற்றுக் கொடுக்கறது இல்லை. தெரிஞ்சால் உங்கள் லைஃப் சேமாக இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஃபாதர் ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு 2 அப்பா. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஒருத்தர் ரியல் அப்பா, இன்னொருத்தர் ஃப்ரெண்டோட அப்பா. இவனுக்கு நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய ஒருத்தர். அவனுடைய ரியல் ஃபாதர் புவர் டேட். அவர் நல்லா படிச்சிருக்காரு. அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு சேஃபான ஜாபில் இரு, அதை ஃபஸ்ட்டு வாங்கிக்கோ, சேல்ரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்டோட அப்பா ரிச் டேட் என்ன சொல்கிறாருன்னா, காசுக்காக வேலை பார்க்காத, காசை உனக்காக வேலை பார்க்க வெயி, ரிஸ்க் எடு அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறது ஜாப் சேஃப்னு, இன்னொருத்தர் சொல்கிறது ஜாப் டேஞ்சரஸ்னு. யாரை ஃபாலோ பண்ணுனா லைஃப் செட்டில் ஆகும்? 2 பேருமே நல்லவங்க தான், ஆனால் திங்கிங் டிஃப்ரென்ஸ் தான் அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணுது. ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. இப்போது புவர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், அதை வச்சு நம்ம லைஃப்பை மாற்றிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ரிச் பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்கம் சோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், நிறைய இடத்துலேருந்து நம்மளுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, உங்களுக்கு சேலரி கிடைக்கிது, ஆனால் மாதம் ஆனால் இஎம்ஐ, ரெண்ட்டு, பில்லு, இதுக்கே எல்லாமே போயிடுது. அதாவது நீங்கள் மணிக்காக வேலை செய்கிறீங்க. ரிச் என்ன பண்ணுவாங்க? அசட்டை க்ரியேட் பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபினான்ஷியல் எஜுகேஷன். ஸ்கூலில் நம்ம என்ன கற்றுக்குறோம்? மேக்ஸு, சயின்ஸு. ஆனால் மணி ஹேண்டில் பண்ணுறத கற்றுக்கிறது இல்லை. இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் என்னென்னா இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசட், லைபிலிட்டி. இப்போது அசட்டுன்றது மணியை நம்மக்கிட்ட கொண்டு வரும், லைபிலிட்டி அப்படின்றது மணி நம்மக்கிட்ட இருந்து போகக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பைக் இஎம்ஐ, ஒரு பெரிய ஹவுசிங் லோன், இது எல்லாமே லைபிலிட்டி தான். இப்போது ஒரு வீட்டிலருந்து நம்மளுக்கு ரெண்டல் இன்கம் வந்துட்டு இருக்குது, மாதம் மாதம் நம்ம ஒரு பிஸ்னஸ் மூலயமா பண்ணிகிட்ருக்கோம், அது மூலயமா காசு வருது, இதெல்லாமே அசட். மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ். ஜாப் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் லைஃப் டைம் முழுக்க ஜாபை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஒரு ரிச்சோட திங்கிங் எப்படி இருக்குன்னா, சைடு இன்கம் என்ன, ஸ்மால் பிஸ்னஸில் இருந்தால், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு, இல்லைனா டிஜிட்டல் இன்கம் மூலயமா சைடு இன்கம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். புவர் திங்கிங் என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இப்படி தான் நம்ம யோசிச்சுட்டு அதே ஜாப்லேயே அப்படியே செட் ஆகிட்டு இருப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டேக்ஸ் அண்ட் கார்ப்பரேஷன்ஸ். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் முதல்ல யார் ஷேர் எடுத்துக்கிறாங்க தெரியுமா? கவர்மெண்ட். நீங்கள் வேலை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான டேக்ஸ் காத்துட்டு இருக்குது. ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்னு பாருங்கள். அவன் ஒரு ஜாபுக்கு போவான், சேலரி கிடைக்கும், ஆனால் சேலரி கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே டேக்ஸ் டிடக்ஷன் ஆகிடும். அவங்களோட ஃப்ளோ எப்படி இருக்குது? அவங்க இல்லை, நம்மளோட ஃப்ளோ எப்படி இருக்குது? ஏர்ன் பண்ணுறது டேக்ஸு, அப்புறம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். டேக்ஸை கழிச்சா 45,000 ரூபா தான் கைக்கு வருது. அதில் வீட்டு வாடகை, இஎம்ஐ இருக்குது, மாதத்தோட ஃபுட் செலவு இருக்குது, பில் இருக்குது. மாதம் முடிஞ்சால் பேலன்ஸ் 0. இதுதான் மெஜாரிட்டி பீப்புளோட லைஃபாக இருக்குது. ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லி சொல்லி இன்னும் வேலை பார்க்க வைப்பாங்க, ஆனால் இது கூடவே டேக்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ரிச் பீப்புள் எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுமா?
அவங்க டைரெக்டாக சேலரி மட்டும் டிபெண்ட் ஆகி இருக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ளோ எப்படி இருக்கும்னா ஏர்ன், இன்வெஸ்ட், ஸ்பெண்ட், அப்புறம் தான் டேக்ஸ். இதோட அர்த்தம் என்னன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்கம் வருது. அந்த இன்கமில் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, டைரெக்டாக டேக்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? சம்பாதிக்கிற காசை ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ரீஇன்வெஸ்ட் பண்ணுற காசை எக்ஸ்பென்ஸாக ஷோ பண்ணுவீங்க. அந்த எக்ஸ்பென்ஸ் போக ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு மட்டும் டேக்ஸை நீங்கள் கட்டுவீங்க. இந்த மாதிரி அவங்க ஸ்மார்ட்டாக டேக்ஸ் கட்டுறாங்க. புவர் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நான் ஒரு 100 ரூபா சம்பாதிச்சேன், 20 ரூபா டேக்ஸுக்கு, 80 ரூபா தான் நம்ம யூஸுக்கு அப்படின்னு இருக்கும். ரிச் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் 100 ரூபா ஏர்ன் பண்ணேன், அதில் 60 ரூபா பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டேன், 20 ரூபா எக்ஸ்பென்ஸுக்கு, பேலன்ஸ் தான் டேக்ஸுக்கு அப்படின்னு. இதனால் என்ன ஆகுது? டேக்ஸ் பேர்டன் அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது, வெல்த்தானது பில்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இங்கே தான் கார்ப்பரேஷன் கான்செப்ட் வருது. ரிச் என்ன பண்ணுவாங்க? ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்? எக்ஸ்பென்ஸ் எல்லாம் காரு, ட்ராவல், ஆஃபீஸு, இன்டர்நெட்டு, கம்பெனி எக்ஸ்பென்ஸாக அதை காட்டிக்கலாம். டேக்ஸபிள் இன்கம்ன்றது அவங்களுக்கு குறையும். இதில் முக்கியமான லெசன் என்ன அப்படின்னா, புவர் மணி வந்ததும் கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஷேரை கொடுத்துட்றாங்க. ரிச் என்ன பண்ணுவாங்கன்னா, மணி வந்ததும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறம் டேக்ஸு கொடுப்பாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். புவர் ஒர்க் ஃபார் மணி, ரிச் யூஸ் சிஸ்டம். அதனால தான் சேம் இன்கம் இருந்தாலும் ரிச் இன்னும் ரிச் ஆகிட்டே இருக்காங்க, புவர் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரிச் இன்வென்ட் மணி. ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் வரும், ஆனால் டவுட்டும் அவங்களுடைய பயமும் அதை மிஸ் பண்ண வைக்கும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு லேண்டு சீப்பாக வந்திருக்கும், பயம் காரணமாக அதை வாங்க மாட்டோம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிச் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா லேர்ன் பண்ணிக்குவாங்க, கேல்குலேட் பண்ணிவிட்டு ரிஸ்க் எடுத்து லேண்டை வாங்கி போட்டுருவாங்க. மக்கள் அவங்களுக்கு வர்ற சேலரினாலேயோ அவங்க படித்த படிப்புனாலேயோ அவங்க புவராக இருக்கிறது இல்லை. அவங்களுடைய பயம், அவங்களுடைய லேசினஸ், அவங்க கொடுக்குற எக்ஸ்கியூஸ்னால தான் எப்போவுமே புவராக மாறுறாங்க. காமனாக அவங்க சொல்கிற எக்ஸ்கியூஸ் எல்லாம், எனக்கு டைம் இல்லை, என்கிட்ட காசு இல்லை, நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், இந்த மாதிரி. ரிச் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அவங்க எப்போவுமே ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ஆக்ஷனில் இறங்குவாங்க, அவங்களுக்கு அவங்களே அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதை அவங்க நிப்பாட்டுறதே இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க, நான் மணிக்காக வேலை செய்கிறேனா இல்லை மணி எனக்காக வேலை செய்யுதான்னு. இந்த ஒரு கொஸ்டின் உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணும். இந்த வீடியோவில் சொன்னது ரிச் டேட் புவர் டேட் புக்கில் இருக்க ஐடியாஸை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். Thank you so much for watching this video. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Manibadi.